நண்பர்களே, 2025ஆம் ஆண்டு பிறக்க போகுது. அந்த 2025ஆம் ஆண்டுல 8 அதிபயங்கரமான சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு பிரெஞ்சு அஸ்ட்ராலஜரான நாஸ்ட்ரடாமஸ் சொல்லியிருக்கிறார். நண்பர்களே, இந்த 8 ப்ரெடிக்ஷன்ஸையும் கேட்கும்போது உண்மையிலேயே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. வாங்க நண்பர்களே, இந்த நாஸ்ட்ரடாமஸ் யாரு, அவர் சொன்னது இதுவரைக்கும் என்னவெல்லாம் நடந்திருக்குது, அவர் ஏன் இவ்வளவு ஃபேமஸ், 2025ஆம் ஆண்டுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. வாங்க. நாஸ்ட்ரடாமஸ் 1566ஆம் ஆண்டு பிரான்ஸ்ல வாழ்ந்த ஒரு அஸ்ட்ராலஜர், எதிர்காலத்தை கணிக்கிற ஒரு ஞானின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே. அவர் கணித்து உண்மையான மிகப்பெரிய விஷயங்கள்ல அடால்ஃப் ஹிட்லர் அப்படின்னு ஒருத்தர் இந்த உலகத்துக்கு வருவாரு, இப்படியெல்லாம் கொடுமைகளை செய்வார் அப்படின்னு அவர் தெளிவாக அப்பொழுதே 1500களிலேயே சொல்லியிருந்தாரு. அதே போல அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபரான ஜான் எஃப் கென்னடி கொல்லப்படுவாரு அப்படிங்கிறதையும் முன்கூட்டியே கணிச்சிருந்தாரு. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய கணிப்புகள். ஏன் செப்டம்பர் 11ல அமெரிக்காவில் நடந்த அந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் தாக்குதல் இருக்கிற அதை கூட அவர் சரியாக கணிச்சிருக்கிறாரு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். இது மட்டும் இல்ல, இவர் எதுக்கு பயங்கர ஃபேமஸ்னா அவர் தன்னுடைய இறப்பையே சரியாக கணித்தவர் அப்படிங்கிறதுனால தான் அவர் பயங்கர ஃபேமஸ். தன்னை ரெகுலராக பார்க்க வருகிற நண்பர்களிடம் இனிமேல் மறுநாள் காலையிலிருந்து என்னை நீங்க பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நண்பர்கள் மறுநாள் காலையில வந்து பார்க்கும்போது அவர் இயற்கையாகவே இறந்து கிடந்திருக்கிறாரு. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் அவர் சொன்னது உண்மையாக இருக்கு நண்பர்களே. அவர் அடுத்த ஆண்டுக்கு 2025ஆம் ஆண்டுக்கு என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இதுல 8 ப்ரெடிக்ஷன்ஸ் பயங்கர டெரிஃபைங்காக இருக்குது அப்படிங்கறத உண்மை. 2025ஆம் ஆண்டு யூரோப் முழுவதுமே ஒரு மிகப்பெரிய போர்ல சிக்குண்டு நாசமாக போகும் அப்படின்னு அவர் கணிச்சிருக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய போர் யூரோப்ல மூழும், இதனால பல்லாயிரக்கணக்கானோர் பாதிப்பாங்க, துன்பம் உருவாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ரஷ்யா யுக்ரைன் போர் யூரோப் முழுவதும் பரவும் அப்படின்னு பல கணிப்பாளர்கள் இதை இன்டர்பிரேட் பண்றாங்க நண்பர்களே. ரஷ்யா யுக்ரைன் போர் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போறதை பார்த்தா 3ஆம் உலக போர் வந்துவிடும் அப்படின்னு பலரும் கணிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் நாஸ்ட்ரடாமஸ் ப்ரெடிக்ஷனோட இப்படி இருக்கிறத பார்க்கும்போது உண்மையிலேயே நமக்கு அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஸோ இப்போதையதுக்கு நமக்கு நிம்மதியெல்லாம் கிடையாது. ரஷ்யா யுக்ரைன் போர் இனி யூரோப்பையும் சேர்த்து முழுக்க போகுது அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுக்கு நாம தயாராகி கொள்ள வேணும். அதற்கு அடுத்ததாக அவர் என்ன சொல்றாருன்னா, உலகம் முழுவதும் ஒரு பெரிய பிளேக் போன்ற ஒரு பெருந்தொற்று ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்பதான் நாமெல்லாம் கோவிட்லேருந்து வெளியில் முழிச்சே பார்க்குறோம். இன்னும் பொருளாதாரம் கூட முன்னேறல, கையில் காசும் இல்லை. இந்த மாதிரி சமயத்தில் இவர் மறுபடியும் அப்படி ஒரு பெருந்தொற்று வரும் சொல்றாரு. இது உண்மையிலேயே பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது நண்பர்களே. மூன்றாவதாக தென் அமெரிக்க நாடான பிரேசில்ல பெரும் இயற்கை சீற்றங்கள் ஏற்படும், அதுல பிரேசிலுக்கு பெரும் துன்பம் ஏற்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இயற்கை சீற்றம்னு அவர் சொல்லியிருக்காரு. அது அமேசான் ஓடுகிற நாடு அப்படிங்கிறதுனால அது பெரும் வெள்ளமாக இருக்கலாம், அல்லது இவங்கெல்லாம் அமேசான் காடுகளை எரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா, அதனால ஏற்படுகிற உடனடியான பின்விளைவுகளாக இருக்கலாம் அப்படின்னு வல்லுநர்கள் இதை இன்டர்பிரேட் பண்றாங்க. அடுத்ததாக அவர் சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்ட் விண் எரிக்கல் இருக்கு இல்லையா, அது பூமியில விழும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே இதை அஸ்ட்ரானமர்ஸ்லாம் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்படி ஒரு விண்கல் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்குது அப்படின்னு. அது அடுத்த ஆண்டு பூமியில விழுந்து அது பெரும் தாக்கத்தை, பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நாஸ்ட்ரடாமஸ் சொல்லியிருக்கிறாரு. அதற்கு அடுத்ததாக அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ரைஸ் ஆஃப் அன் அக்வாட்டிக் எம்பையர் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த பனிமலைகள்லாம் உருகி உலகத்தில் கடலின் அளவு பெருகி அதற்கு பிறகு பல நாடுகள் தண்ணீர மூழ்கிற மாதிரி ஆயிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில சில தண்ணீரால் சூடப்பட்ட நாடுகள் பெரிய சக்தி வாய்ந்த நாடுகளாக மாறும். அப்படி ஒரு அக்வாட்டிக் எம்பையர் சொல்றாரு. அது நம்ம வாட்டர் வேர்ல்டு படம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி நீரிலேயே மனிதன் வாழ்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவானா, அப்படி ஒரு ராஜ்யம் உருவாகுமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி நண்பர்களே. அதெல்லாம் அடுத்த 6 மாதம் 8 மாதத்தில் நடந்துருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்படின்னாலுமே கூட இதை சுருக்கமாக
பொதுவாக நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா எல்லா புறமும் கடலால் சூழப்பட்ட ஒரு ராஜ்யம் எழப்போகுது அப்படின்னு அவர் சொல்வதாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்ததாக அவர் சொல்லியிருக்கிற மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா இங்கிலாந்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு. இங்கிலாந்தில் இப்பொழுது சார்லஸ் அங்கே அரசராக இருக்கார் இல்லையா, இவர் என்ன சொல்றாரு, 2025ஆம் ஆண்டு வேறொரு அரசர் அங்கு பதவிக்கு வருவாரு, ஆனால் அவர் முறையான ராஜ வாரிசாக இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இருக்கிற அரசனுக்கு பதிலாக அவர் அரசனாக பதவியேற்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பல விதமாக இன்டர்பிரேட் பண்றாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அரசர் சார்லஸ் உடைய உடல்நிலை ஏற்கனவே ரொம்ப வீக்காக தான் இருக்குது, அதனால அவர் அடுத்த ஆண்டு இறந்துவிடக்கூடும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்றாங்க. அவர் இறந்த பிறகு வேறொருத்தர் அங்க அரசராவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்கிலாந்து அரசின் முறைப்படி அரசரான தந்தை இறந்து விட்டால் அதற்கு பிறகு பெரிய மகன், மூத்த மகன் தானே அரசராவாரு. அப்ப வில்லியம் இருக்காருல்ல, அப்ப முறையான வாரிசு இருக்குதுல்ல, அவருக்கும் 2 பசங்க, ஹாரி தான் வெளியில போயிட்டாரு, எனக்கு அரச குடும்பமே வேண்டாம், அரச நோபிலிட்டியே நான் துறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எனக்கும் எந்த உறவும் இல்லைன்ட்டு வெளியில போயிட்டார் மனுஷன். அதனால மூத்த மகன் இன்னும் இருக்காருல்ல, அப்போ வில்லியம் தானே அரசனாக வேணும். வில்லியம் அரசனாகாம வேறொருத்தர் அரச பரம்பரையை முறையான அரசு வாரிசு அல்லாதவர் அப்படின்னா அப்போ சார்லஸ் உடைய 2வது மகன் ஹாரியை நாஸ்ட்ரடாமஸ் குறிப்பிடுகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அப்படியும் சிலர் அதை இன்டர்பிரேட் பண்றாங்க நண்பர்களே. அதற்கு அடுத்த அதிர்ச்சி தரும் விஷயம் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, 2025ஆம் ஆண்டு போப்பாண்டவர் இயற்கை எய்துவார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. த்ரூ தி டெத் ஆஃப் a very old pontiff, a Roman of good age will be elected அப்படின்னு சொல்லி அவர் தெளிவாகவே சொல்லியிருக்காரு. தற்போது கிறிஸ்தவ மத தலைவரான போப்பாண்டவர் திரு பிரான்சிஸ் அவர்கள், அவருக்கு 87 வயதாகுது. நாஸ்ட்ரடாமஸ் உடைய ப்ரெடிக்ஷன்ல என்ன சொல்லியிருக்காரு, பாண்டிஃப் அப்படின்னா அது தலைவர் அப்படிங்கிற அர்த்தம் வரும் நண்பர்களே, அது ஸ்பிரிச்சுவல் தலைவர் அப்படிங்கிற அர்த்தமும் வரும். அப்படிப்பட்ட ஒரு மூத்தவர் அவர் இறந்து விடுவார், அவருக்கு பதிலாக பர்சன் ஆஃப் குட் ஏஜ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இளம் வயதை சேர்ந்த ஒருத்தர் போப்பாண்டவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னும் அவர் நீண்ட காலம் போப்பாக இருப்பாரு அப்படின்னும் இந்த ப்ரெடிக்ஷன்ல நாஸ்ட்ரடாமஸ் சொல்லியிருக்கிறாரு. இதற்கு அடுத்ததாக நாஸ்ட்ரடாமஸ் சொல்லியிருக்கிறது இந்தியாவுக்கும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ப்ரெடிக்ஷன் நண்பர்களே. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, combat and naval battle coming from a red adversary who would become pale with fear, putting the great ocean in dread அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் ஒரு பெரும் போர் மூளும் அப்படின்னு சொல்றாரு. அந்த பெரும் போரை நடத்துறது யார் அப்படின்னா ரெட் அட்வர்சரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சிவப்பு எதிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த சிவப்பு எதிரி அப்படிங்கிறது சீனாவை குறிக்கும் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. அதுலயே அவர் என்ன சொல்றாருன்னா, அடுத்த பகுதியில் அந்த பிராந்திய கடல் முழுவதும் பயத்தால் அஞ்சி நடுங்கும், அந்த கடல் முழுவதும் அப்படி ஆடி போயிரும், அப்படிப்பட்ட அதிர்ச்சியை சிவப்பு எதிரி போர் மூலமாக கொடுப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சீனா தைவானின் மீது போர் தொடுக்குமோ, தைவானை தன்னோடு இணைத்துக் கொள்வதற்கு அது போர் தொடுக்குமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாட்டை வல்லுநர்கள் இந்த ப்ரெடிக்ஷன்ல எழுப்புறாங்க. ஏன்னா தைவான் ஒரு தீவு, அப்போ சீனா அந்த தென்சீன கடல்ல போய் அங்கதான் போர் நடத்த முடியும். இதைத்தான் நாஸ்ட்ரடாமஸ் அப்படி எழுதியிருக்காரு. அடுத்த ஆண்டு சீனா தைவானை பிடிக்க போகுது, ஒரு பெரும் போர் அங்க மூள போகுது அப்படின்னு நாஸ்ட்ரடாமஸ் சொல்லியிருக்கிறாரு. நாஸ்ட்ரடாமஸ் இதுவரைக்கும் சொல்லியிருக்கிற பல விஷயங்கள் உண்மையாகி இருக்குது நண்பர்களே. அவர் 2025ஆம் ஆண்டுக்கு சொல்லி இருக்கிற விஷயங்கள் எதெல்லாம் உண்மையாக போகுது அப்படிங்கிறதுக்கு காலம்தான் நமக்கு பதில் சொல்ல முடியும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.